ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சாரிங்க ஹாய் ஹலோ வணக்கம் சாரிங்க நண்பர்களே. எனக்கு சின்ன வயசுல இருந்து டிராவலிங் பண்ண ரொம்ப நாளா ஆசை. சின்ன வயசுல இருந்து இல்ல, ரொம்ப நாளா ஆசை. அதுக்கான நேரமும் காலமும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அது இன்னைக்கு என்ன நாள்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 14 காதலர் தினம். காதலர் தினம் அடுத்தமா ஐயோ. அதனால தான் இன்னைக்கு நம்ம இந்த vlog கண்டினியூ பண்ணியிருக்கோம். எதனால இந்த vlog நம்ம இது பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ட்ராவல் மேலே ரொம்ப நாளாக காதலுங்க. அதனால தான் இன்னைக்கு லவ்வர்ஸ் டே அன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு vlog கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கிறேங்க. வாங்க ட்ராவல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம கொடிவேரி தாங்க போக போகிறோம். சம்மர் சீசன் தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா, அதனால் வெயில் ரொம்பவே அதிகமாக அடிக்குதுங்க. இப்போது அதனால் கொடிவேரி போகிறோம், சூப்பராக குளிக்கிறோம், பயங்கரமாக சாப்பிட்றேங்க. எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் கோவிச்செட்டிப்பாளையம் தாலுக்கா பவானி ஆற்றுக்கு நடுவில் தாங்க இந்த அணை கட்டிக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து கொடிவேரிக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து பெருந்திலிருந்து போகிறேங்க. பெருந்திலிருந்து திருப்பதி போகிற வழியில் குளப்பலூர் பூசாரியூர் வழியாக நம்ம கொடிவேரி அணைக்கு போக போகிறோம். நான் கொடிவேரி போகிறக்கு ஏகப்பட்ட ரூட் இருக்குதுங்க. நான் ஏன் இந்த வழியை சூஸ் பண்ணேன்னா, இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த அந்த மாதத்தில் எடுத்துட்டிங்கன்னா இப்போ விவசாயம் பண்ணுவாங்க. கொடிவேரிக்குமே மேக்ஸிமம் விவசாயம் தான் பண்ணுவாங்க. ஆனால் அது பார்க்குறக்கே வந்து பசுமையாக இருக்குங்க. இப்போ பசுமையான வயல்வெளி, ஒரு மண் வாசனை பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும். அது ஒரு மனசில் தன்னப்போல தோணும். அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது, எனக்கு சொல்லவும் தெரியல. நீங்கள் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கு. சரி, ஃப்ரெண்ட்ஸ், கொடிவேரி போகிற வழியிலிங்க ஒரு சூப்பரான பிளேஸுங்க. அப்படியே தண்ணி அருவி மாதிரி கொட்டிகிட்டு இருந்ததுங்க. அந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த அழகை நீங்களும் பார்த்து ரசிங்க. பாருங்களேன், அந்த இடத்த ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. அப்படியே இந்த தென்னை மரத்து நிழலெல்லாம் அந்த தென்னை மரத்து சேடை வந்து அந்த வாட்டரில் விழுகும்போது ஒரு பயங்கர ஃபீலாக இருக்குதுங்க. அந்த இடத்துல நின்று பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக கொடிவேரி போகிற வழியில் இந்த வழியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நின்று நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்த ரசிச்சுட்டு போவீங்க. ஏன்னா அப்படி அந்த பிளேஸ் அதே ஈர்க்குங்க. நம்ம போய் நிற்க தேவையில்லை. நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா அதே அந்த பிளேஸே உங்களை ஈர்க்கும். வாங்க, நான் கீழே இறங்கி போய் அந்த இடம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்க, சின்ன கொடிவேரி மாதிரி இருக்கு, பயங்கரமா வழுக்குது. இன்னைக்கு எப்படியே கீழே விழுவேன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வர்ற வழியில இது பார்த்தா சின்ன கொடிவேரி மாதிரி இருந்ததுங்களா, அதனாலதான் இங்கேயே இறங்கிட்டோம். பயங்கரமா வழுக்குது, கீழே விழுந்தது. வாங்க அங்க போலாம். தண்ணி அந்த போர்ஸுக்கு கொண்டு விழுகும்போது பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த வியூ பாருங்க, ஜம்முன்னு இருக்கு. இந்த வியூவை காட்டுங்க. தண்ணியில் விளையாண்டுருக்கிறப்போ திடீர்னு ஒரு நண்டை பார்த்துட்டுங்க. வாங்க அந்த நண்டை உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன். நண்டு இங்கே இருக்கு. நண்டு இங்கே இருக்கு பாருங்க. கடிக்குது. பயமா இருக்குமா? நண்டு பிடிச்சாச்சே. இங்க பாருங்க, இப்படி பண்ணத்தான் வாயில் மொட்டலி விட்டுருக்குது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இதுதான் கொடுக்கு. கடிக்குது பாருங்க. சின்ன நண்டு தான், ஆனால் பார்க்குறக்கு அழகாக இருக்குது. பாவம், விட்டுருவோம் அதோட இடத்துலையே.
ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இப்படின்னு இயற்கையை ரசிச்சுட்டு கொடிவேரிக்கு வந்தாச்சு. இதுதான் கொடிவேரியோட ஆர்ச்சு. இந்த ஆர்ச்சிலேருந்து நீங்கள் 2 கிலோமீட்டர் உள்ளே போகணும். நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ வந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கொடிவேரி அணையை ரீச் பண்ணிடலாம். ஒருவேளை நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா இதுதான் பஸ் ஸ்டாப்பு. இந்த ஆட்டோ அந்த டெம்போ அந்த மாதிரி இருக்குங்க. ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. சார்ஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடிவேரி டேமுக்கு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கொடிவேரி அணை. அணைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பிரிட்ஜில் நின்று தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த வியூ வந்து ஃபேமிலி ஃபோட்டோ ஷூட்டு அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற ஸ்பாட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்குது. இந்த அணையில் கீழே பார்த்தீங்கன்னா கடைகள் எல்லாம் இருக்குது, பார்க்கெல்லாம் இருக்க மாட்டிருக்கு. போட்டிங் இருக்குது அந்த பக்கமெல்லாம் போட்டிங்கெல்லாம் இருக்குது. அப்புறம் அந்த பக்கம் புதுசாக வந்து ட்ரெஸ் மாத்திரக்கு அங்கெல்லாம் தனித்தனியாக ரூம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எப்படின்னு தெரியல. வாங்க நான் உங்களுக்கு போய் காண்ட்ராக்ட் கீழே எப்படி இருக்குது, எதுக்கு எவ்வளோ டிக்கெட்டு, போட்டிங்கில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. வாங்க அங்கே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே சொல்கிறேன். இதுதாங்க 2 வீலர் பார்க் பண்ணுற இடம். ஒரு பைக்குக்கு மினிமம் 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் கொண்டு வர எந்த ஒரு பொருளுமே இங்கே வைக்கக்கூடாது. எந்த ஒரு பொருளும் ஃபோனு பேக்கு நீங்கள் கொண்டு வர எதையுமே கொண்டு இங்கே வைக்கவே கூடாது. அதுக்கு அலவுடு கிடையாது. இங்கே பைக் பாஸ் போட்டாச்சுங்க. நம்ம அணையை நோக்கி போயிட்டுருக்கோம். இதுதாங்க கொடிவேரி டேமினுடைய என்ட்ரன்ஸுங்க. நான் உள்ள டிக்கெட் வாங்க போயிட்டுருக்கேன். ஒரு ஆளுக்கு 5 ரூபான்னு டிக்கெட் சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் டிக்கெட் வாங்கிட்டேன். இந்த இடம் கொடிவேரியிலிருந்து விவசாயத்துக்காக அல்லது பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கக்கூடிய இடங்க இது. இந்த மதகுகள் வழியாக தான் இந்த தண்ணீரில் வெளியேறுது. இந்த மிஷினாக இருக்கு இல்லையா, பாக்ஸ் இருக்கு இல்லைங்க, இதுதான் இந்த செயின் தான் அதை ஆப்ரேட் பண்ணுது. இந்த மதகுகள் வழியாக தான் தண்ணி வெளியே போகுது. ஏங்க ஃபஸ்ட்டு பரிசல் துறைக்கு போகிறோம், பரிசலில் ஏறுறோம், ஜாலியாக ஒரு ரைடு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் ரவுண்டுனா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆகலாமா, அதுக்கு 50 ரூபா. ஃபுல் ரவுண்டுனா ஒரு அரை மணி நேரம். அந்த டைமில் வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பரிசல்லையோ ஒரு போட்லேயோ போகிறப்ப கண்டிப்பாக லைஃப் ஜாக்கெட் போட்டு தாங்க அதில் ஏறணும். நாங்கள் போட்டுக்கல, ஏன்னா நீச்சல் தெரிஞ்சங்காட்டி நான் போட்டுக்கல. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அப்படி ஏறாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட் போட்டு கண்டிப்பாக பரிசலில் ஏறுங்க. பரிசல் ஓட்டுறவர் எப்படி சொல்கிறாப்படியோ அது மாதிரி உட்காந்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அவருக்கு பேலன்ஸ் கிடைக்கும். 2 பேர் 3 பேர் போனீங்கன்னா அவருக்கு ஒரே இடத்துல உட்கார முடியாது. அவர் சொல்கிற மாதிரி ஏறினா தான் அவருக்கு ஓட்டுறதுக்கு பேலன்ஸ் கிடைக்கும். அப்போ தான் சேஃபாக பரிசலில் போக முடியும். அண்ணன் துடுப்பு போட ஆரம்பிச்சிட்டாருங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கப்பல் கிளம்பிடுச்சு. சூப்பரா இருக்கு. அண்ணன் பேர இருக்க திறமையை பூரா காமிக்கிற அப்படி கொஞ்சம் வேகமாக ஓட்டா அப்படி கையில் வைக்கூடாதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பரிசலில் போகும்போது தண்ணியில் கை வச்சுட்டு வராதிங்க. ஏன்னா அது சேஃப் இல்லை, டேஞ்சர்னு அண்ணன் சொல்கிறப்படி. ஆஃப் ரவுண்டுனா போயிட்டு பாதி வரைக்கும் திரும்பி வந்துருவீங்கண்ணா? பார்க் எண்டு வரைக்கும் போயிட்டு அந்த பார்க் எண்டு வெயிட் வரைக்கும். ஃபுல் ரவுண்டுனா அது இன்னும் கொஞ்சம் சேர்த்து போயிட்டு வருவீங்க. அவ்வளோதான வித்தியாசம். 2-3 வியூ பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு எதுன்னு தெரியல. வாங்க நாங்கள் போயிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அந்த அண்ணன் எவ்வளோ அழகாக துடுப்பு போடுறான்னு பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. நான் ஸ்லோ மோஷனில் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக அந்த அண்ணன் வந்து வேகமாக ஃபாஸ்ட்டாக துடுப்பு போட்டால் அப்படி, நான் அதை ஸ்லோ மோஷனில் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இதுதாங்க ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுன்னு சொன்னாங்க. இந்த பரிசல் இந்த மரத்துக்கடியில் போகும்போது நம்ம கீழிருந்து மேலே அந்த மரத்தை பார்க்கும்போது ஒரு பச்சை கலரில் ஒரு குடை நம்மளை சூழ்ந்த மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க அந்த ஒரு இடம். அப்படியே இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அப்படியே குழுன்னு இருந்ததுங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு இடங்க இந்த இடம். மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறப்போ இது சூப்பரான ஒரு அருமையான பிளேஸுங்க இந்த இடம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பரிசல் துறைமுகம், அந்த நம்ம அங்கே பிரிட்ஜிலேருந்து பேசணும் இல்லைங்க, அந்த பாலம்
கீழே அந்த குற்றாலம் மாதிரி போகிறது அப்படியே எல்லாம் அழகாக தெரியுதுங்க. இதுதாங்க செகண்ட் வியூ பாயிண்ட்டு. இந்த செடியில் ரொம்ப நிறைய பூக்கள்லாம் இருக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இதுதாங்க அத்திப்பழம் மரம். இந்த மரத்தில் அப்படியே கொத்து கொத்தாக அத்திப்பழம் காய்ச்சிருக்கு. அந்த அத்திப்பழத்தை சாப்பிட்றதுக்கு அந்த கிளி குருவி அதெல்லாம் நிறைய உட்காந்துருந்ததுங்க. அப்படியே எங்களை பார்த்தோன்னே பறந்துருச்சு. இப்போ ஒன்றும் இல்லை வீடியோவில் பார்க்குறக்கு, நிறைய கிளி குருவிகளும் இருந்ததுங்க. இதை பாருங்கள், இதுதாங்க 3வது வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அருவி கீழே கொட்டுறது தெரியும். ஆனால் இதை காமிக்கிறதுக்கு வந்து யாருமே கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. ஆனால் அண்ணன் வந்து நம்மளுக்காக ரிஸ்க் எடுத்து நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஆனால் தயவுசெய்து நீங்கள் யாருக்கும் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ அண்ணன் 360 டிகிரி வியூக்காக சுத்த விட போகிற எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நிப்பாட்டுங்க, என்ன வந்து கீழே இறங்கும், கீழே வந்து ரோட மாட்டேங்க. இந்த பரிசு சுத்த விட்டது வேற லெவலில் இருந்துச்சுங்க. ஒட்டு மொத்தமாக இந்த பரிசலில் போனது வந்தது சுற்றுனது இதெல்லாம் 50 ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்துங்க. 100 ரூபா கொடுத்தீங்கன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து ட்ராவல் பண்ணலாம். இது அணைக்கட்டு முனிப்பன் கோயிலுங்க. இது நம்ம பரிசல் துறைக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க. இது அணையோட அப்பர் வியூ பாயிண்ட்டுங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி மேலிருந்து கீழே விழுகுதுன்னு பார்க்கலாம். பார்க்கறது சூப்பராக இருக்கு இல்லைங்க. அடுத்ததாக நம்ம கொடிவேரி டேமுக்குள்ளே போக போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். வாங்க, ரொம்ப பசிக்குது. கம்மங்கூழ் சாப்பிட்டு அப்புறம் உள்ளே போகலாம். கம்மங்கூழ் சாப்பிட்றதுக்கு பாருங்கள், மோர் மிளகா, கொத்தவரங்காய், சுண்டைக்காய், குடல், சின்ன நெல்லிக்காய், அன்னாச்சி, மாங்காய், இலந்தப்பழம், தர்பூசணி எல்லாமே வச்சுருக்காங்க. இலந்தப்பழம் கலர்ஃபுல்லாக இருக்குது. கடையை பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ் சாப்பிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்லாம்னு இருக்குங்க. அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லான ஒரு கடை. கம்மங்கூழ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ் வெறும் 20 ரூபா தாங்க. 20 ரூபாய்க்கு பாருங்கள் இன்னும் நைட்டை வச்சுருக்காங்கண்ணா. சூப்பராக இருக்குது. கம்மங்கூழ் பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ் சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி. கம்மங்கூழை சாப்பிட்டு அந்த மிளகாயும் அந்த கொத்தவரங்காய் அதெல்லாம் கடித்து சாப்பிடும்போது அதில் இருக்கிற சுவையே வந்து வேறு மாதிரி இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாட்டி காமிங்க. பாட்டி கடையில் தான் கம்மங்கூழ் குடித்தோம். கம்மங்கூழ் 20 ரூபா தான். நல்லாயிருக்கு. ஐட்டம் பாருங்க. இந்த ஐட்டம் நான் இதை வேறு சாப்பிட்டேன். பாட்டி எதுவும் சொல்லலை. கம்மங்கூழ் 20 ரூபா தான். அருமையாக இருக்குது. நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த இயற்கையான மாதிரி சமாளிச்சு இது பண்ண தயார் பண்ண கம்மங்கூழ் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிளேட் 40 ரூபாய்ங்களா? ஒரு பிளேட் கொடுங்க. சூடாக வேணுங்களா? இதே கொடுத்துருங்க. சூடு மாதிரி காமிச்சு இங்கே நாங்கள் பெருந்துறீங்க. சுட அருமையாக இருக்குது. காலிஃப்ளவர் சில்லி. நீங்க 7 மணிக்கு வந்தாலும் புரிய பண்ணுங்க. சூப்பராக இருக்கு. எங்க பொருள் நல்லா இருந்தா போதும், அவ்வளவுதான். பொருள் நல்லா தான் இருக்குது. நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்கள் பேருமா? மணிங்க. மணி. எத்தனை வருஷமாக இங்கே கடை போட்டுருக்கிறீங்க? 25 வருஷமா. இதே தொழில் தான். இதுக்கு முன்னாடி வேற தொழில். ஆ. ஒரு
ஆ ஆ ஆ பண்ணாத தொழிலும் இல்லைங்க. எல்லா தொழிலும் பண்ணியாச்சு. ஆ சாப்பாட்டுல இருந்து முதல்ல சாப்பாடு ஆ எல்லா தொழிலும் பண்ணியாச்சு. சரி சரி சரி. சரி அப்படியே போய் குளிக்க போட்டுங்க. இந்த வீடியோவே எடுக்காதீங்க மாமா, உள்ள போய் எடுத்துக்கலாம். இந்த இடத்துலலாம் பயங்கரமா வழுக்குது. சின்ன குத்தாலம் மாதிரியே இருக்குங்க, சூப்பரா இருக்கு. வெளியே வர்றக்கே மனசு இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல எல்லாம் பயங்கரமா வழுக்குது, பார்த்து வாங்க. அதுக்கு அந்த சேஃப்டியை கம்பி கொடுத்துருக்குறாங்க, அந்த கம்பியை பிடிச்சி கூட நீங்க நடந்து வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் 5 ரூபாய்க்கு ஒர்த்தான இடம் இந்த கொடிவேரி. சாப்பாடு எவ்வளோங்கக்கா? சரி. இந்த அக்கா எங்களை சாப்பிட்ற கூப்பிட்டாங்க. சாப்பாடு எவ்வளோ ரூபான்னு கேட்டதுக்கு இந்த அக்கா 50 ரூபான்னு சொன்னாங்க. இந்த பக்கம் பூராமே சாப்பாடு கிடது. அந்த பிரிட்ஜுக்கு கீழே எல்லாமே சாப்பாடு 50 ரூபா தான். எல்லா கடையிலையுமே சாப்பாடு 50 ரூபா தான். மீன் எல்லா கடையிலையுமே நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. நீங்கள் ஒரு 10 பேர் வந்தீங்கன்னா நீங்கள் மீன் முதல்ல ஆர்டர் பண்ணி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை 2 பேர்னா கூட டேரெக்டாக கூட வந்து கூட சாப்பிட்டுக்கலாம். இங்கே எல்லா கடையிலையுமே நிறையா வெரைட்டியான மீன்கள் இருக்குது. நீங்கள் எந்த கடையில் உங்களுக்கு சாப்பிட்லான்னு தோணுதோ நீங்கள் அந்த கடையில் போய் சாப்பிட்டுக்கலாம். இது இல்லாமல் மேலேயும் கொஞ்சம் கடைகள் இருக்குது. இங்கே ஜிபே கூட இருக்குங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கீழே சாப்பிடல, மேலே ஒரு இடம் இருக்குது, நான் அங்கே போய் சாப்பிட்றேன். அதுக்கு முன்னாடி சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இந்த கிட்ஸ் தீம் பார்க் இருக்குது. அது என்னென்ன விளையாட்டு இது இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. தூரி இருக்குங்க, ஊஞ்சல் இருக்குது, சீசா, அப்புறம் இந்த ஸ்லைடு இருக்குங்க. இந்த ஸ்லைடு சீசா இருக்குது. மெரிக்கோ ரவுண்ட் இருக்குங்க. நான் வரேன். மெரிக்கோ ரவுண்டுங்க. இது ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குங்க. வாங்க ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிட்லாம். எனக்கு சேமியா சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் சேமியா ரொம்ப கலர்ஃபுல்லாக வேறு இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். இங்கே தாங்க சாப்பிட போகிறோம். ஃப்ரிட்ஜு மேலே நின்று பேசிகிட்டு இருந்தோம்ல, அதுக்கு பக்கத்துலேயே தாங்க அந்த கடை இருக்குது. இது என்ன மீனுங்க? ஜிலேபிங்களா? என்ன ரேட்டுங்க அந்த ஜிலேபி? இது வந்து 3 பீஸ் 100 ரூபா, இது 3 100 ரூபா. சரிங்கக்கா. இது 60 ரூபா. சரிங்க. இது 80, இது 3 100. எதில் ஒன்று?
ஃபோட்டோ காமிச்சு குழம்பு ஊற்றி விட்டாக்கா? ஆமாம், குழம்பு ஊற்றி. இந்த மீன் வந்து குழம்புலேயே கொடுத்துருங்க. இருந்ததுலேயே இதுதான் பட்டை ஜிலேபி. அதான் தூக்கிட்டேன். இந்த பீஸை இந்த மீனோட வச்சு இப்போ சாப்பிடும்போது செம்மையாக இருக்குதுங்க. மீன் வேறு செம்மையாக வெந்திருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷு மீன் சூப்பரான டேஸ்ட்டுங்க. அப்படியே அப்படியே இது கட்லா. கட்லா வேற விதமாக டேஸ்ட் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம கொடிவேரி ட்ரிப் முடிஞ்சுதுங்க. நீங்களும் இதே மாதிரி கொடிவேரி வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொஞ்சம் ஊர் நிறைய சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.